மதீனா நகரமே அன்று மகிழ்ச்சியில் இருந்தது. ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஜமீலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் திருமணம் நடந்த தினம் அது. ஜமீலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நயவஞ்சகர்களின் தலைவனான அப்துல்லா இப்னு உபையின் மகளாக இருந்தாலும் இஸ்லாத்தின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். திருமணம் முடிந்து அந்த இளம் தம்பதியர் தங்களது இல்லற வாழ்வை தொடங்கினர். பல கனவுகளோடும் ஆசைகளோடும் அந்த இரவு கழிந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் அமைதியான அந்த நள்ளிரவில் மதீனாவின் வீதிகளில் ஒரு குரல் ஒலித்தது. போருக்கு புறப்படுங்கள், இறைத்தூதருக்கு உதவி செய்ய புறப்படுங்கள். அது உஹது போருக்கான அவசர அழைப்பு. அந்த அழைப்பை கேட்டதும் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள். ஒரு புறம் மனக்கோலத்தில் இருக்கும் அன்பு மனைவி, மறுபுறம் ஆபத்தில் இருக்கும் சத்திய மார்க்கம். ஜமீலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஹன்லலாவின் கைகளை பற்றி கண்ணீரோடு நின்றார்கள். அந்த வினாடி எவ்வளவு பாரமானது! ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கடமையான குளிப்பை ஜனாபா நிறைவேற்ற கூட நேரமில்லாத நிலையில் தனது வாளை கையில் எடுத்தார். அவர் வாசலை தாண்டும் போது ஜமீலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பின்னாலிருந்து ஓடி வந்து பக்கத்தில் இருந்த 4 சாட்சிகளை அழைத்தார். இன்று இரவு நான் ஹன்லலாவுடன் இருந்தேன் என்பதற்கு இவர்களே சாட்சி என்று கூறுகிறார். ஏனெனில் பின்னாளில் தனக்கு பிறக்கும் குழந்தைக்கு தந்தை யார் என்று அவதூறு வரக்கூடாது என்ற தீர்க்க தரிசனம் அந்த தாய்க்கு இருந்தது. ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போர்க்களத்திற்கு ஓடோடி செல்கிறார்கள். அங்கே அபூ சுஃபியானை தாக்கி வீழ்த்தும் நிலைக்கு சென்றதும் ஆனால் எதிரிகளின் ஈட்டி அவரது மார்பை துளைத்தது. ரத்தம் பீரிட்டு பாய மண்ணில் சாய்ந்தார் அந்த இளம் மணமகன் ஹன்லலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். தனது மனைவியின் முகத்தை கூட கடைசியாக ஒரு முறை பார்க்க முடியாமல் தன் நெஞ்சில் சுமந்த கனவுகளோடு அந்த மண்ணில் உயிரை துறந்தார், ஷஹீதாகிறார். போர் முடிந்த பிறகு ஜனாசாக்களுக்கு இடையே தேடிய போது ஹன்லலாவின் உடல் மட்டும் நனைந்த நிலையில் இருந்தது. காய்ந்த பாலைவன மண்ணில் மழையே பெய்யாத அந்த நாளில் அவரது உடல் மட்டும் எப்படி நனைந்தது! கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து புன்னகைத்தார்கள். பிறகு கண்கள் கலங்கச் சொன்னார்கள், வானவர்கள் வெள்ளி பாத்திரங்களில் மேகத்தில் இருந்து எடுத்த நீரை கொண்டு ஹன்லலாவை குளிப்பாட்டுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பூலோகத்தில் அவர் செய்ய தவறிய நேரமில்லாது போன இந்த கடமையான குளிப்பை விண்ணுலகத்து வானவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்று கூறிவிட்டு